Hi, hello friends, welcome back to our channel. நீங்கள் பார்த்திருக்கிறது உங்கள் ஜர்னி. இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2024 சம்மரில் எந்த டெலிவரி ஜாப்பில் ஜாயின் பண்ணலாம், சென்னையில் டாப் 5 டெலிவரி ஜாப் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோங்க. ஸோ நீங்கள் யாராவது புதுசாக வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ எந்த ஜாப்பில் நிறைய ஏர்னிங்ஸ் வரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டே வருவாங்க. சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். டெலிவரி ஜாப்ஸ்க்கு முக்கியமாக தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் தான். எவ்வளோக்கு எவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து ஒரு சிட்டி வந்து பெரிய சிட்டி, சின்ன சிட்டி அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக பிரியுங்க. ஸோ நீங்கள் வந்து சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஊரில் இருந்தீங்கன்னா இங்கே ஆர்டர் பண்ணவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஸோ வந்து அந்த ஆப்பை உபயோகப்படுத்துறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கனால அது வயசாக அதெல்லாம் பெரிய சிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி சிட்டிஸில் இருக்கீங்க அப்படின்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரி ஜாப்பில் இருந்து குறைஞ்சபட்சம் 30,000 இருந்து அதிகபட்சம் 40,000 45,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியுங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா ஜாப்லையுமே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறமோ டைம் அதை பொறுத்து நம்மளோட ஏர்னிங்ஸ் வருங்க. எல்லா டெலிவரி ஜாப்லுமே ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வேணும். செகண்டு உங்கள் நேமில் பேங்க் பாஸ்புக் வேணும். தேர்டு லைசன்ஸ் தேவைப்படும். உங்ககிட்ட பைக் தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள்ட்ட ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் தேவைப்படும். அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு தேவைப்படுங்க. இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கம்பல்சரி வந்துட்டு எல்லா டெலிவரி ஜாப்புக்கும் தேவையான ஒரு விஷயமா இருக்கும். சில ஜாப்பில் பார்த்தீங்கன்னா இ-வெஹிக்கிள் வந்து அவைலபிளாக இருக்கும். சில ஜாப்பில் வந்துட்டு சைக்கிள் வந்து ஐடி வந்துட்டு ஓப்பனில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாப்லலாம் அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. மேக்ஸிமம் சிட்டிஸில் வந்துட்டு சைக்கிள் ஐடி வந்து அவைலபிளாக இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு எல்லாமே சைக்கிள் ஐடி வந்து ஓப்பன் பண்ணி அதில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் சைக்கிள் ஐடியில் வந்து ஜாயின் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் உங்கள் சிட்டியில் வந்துட்டு சைக்கிள் ஐடி ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த எல்லா டாக்குமெண்ட் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எந்த டெலிவரி ஜாப்பாக இருந்தாலும் இதில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண முடியுங்க. ஓகே, இப்போ வந்து என்னென்ன டெலிவரி ஜாப்லாம் இருக்குது, அதில் எது டாப் 5 அப்படிங்கிறத பார்த்துடலாம். டெலிவரி ஜாப்பில் ஃபுட் டெலிவரின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஆன்லைன் ப்ராடக்ட்லாம் டெலிவரி பண்ணுற மாதிரியான அந்த வகையான டெலிவரி இருக்குங்க. ப்ளஸ் இது இல்லாமல் பைக் டாக்ஸி மாதிரியான ஒர்க்ஸும் இருக்குது. இது எல்லாமே டெலிவரி ஜாப்பில் ஒரு டெம்பரரியான ஒரு ஒர்க்காக வந்து இதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம். இதுலேருந்து ஒரு நல்ல இன்கமையும் ஏர்ன் பண்ண முடியுங்க. ஸோ உதாரணத்துக்கு என்னென்ன டெலிவரி ஜாப்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ, பிக் பாஸ்கெட், கேடஃபேக்ஸ், அமேசான், ஃப்ளிப்கார்ட் இ-கார்ட்னு சொல்லுவாங்க, இகாம், அப்புறம் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஜெப்டோ, போர்ட்டர், ஜொமேட்டோலே பிளிங்க்டின்னு இருக்குது, ஸ்விக்கிலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்ஸ்டாமார்ட் அப்படின்னு சொல்லலாம் இருக்குங்க. ஸோ இதை விட இன்னும் எக்கச்சக்கமான டெலிவரி ஜாப்ஸ்லாம் இருக்குது. இத்தனை டெலிவரி ஜாப்ஸில் நம்ம பார்க்க போகிற டாப் 5 டெலிவரி ஜாப் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோம் ஜொமேட்டோங்க. ஜொமேட்டோ பார்த்தீங்கன்னா மொத்தமாக எந்த ஒரு சிட்டியாக எடுத்துக்கிட்டாலுமே ஸ்விக்கியை விட மேக்ஸிமம் ஜொமேட்டோ நல்லாவே ஏர்னிங்ஸ் வரும். நீங்கள் இப்போ பெரிய சிட்டியில் இருந்தீங்கன்னா தாராளமாக ஜொமேட்டோவில் ஜாயின் பண்ணலாம். இது இல்லாமல் சின்ன சின்ன சிட்டிஸில் இருக்கீங்க அப்படின்னாலுமே ஸ்விக்கியை கன்சிடர் பண்ணுறத விட ஜொமேட்டோவை கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோங்க. ஸோ இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம். நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோஸ்க்குள்ள இது ஒவ்வொரு ஜாப்லையும் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக பார்த்துடலாம். ஸோ ஜொமேட்டோவில் ஜாயின் பண்ணிட்டீங்க, இதில் நல்லா ஏர்னிங்ஸ் வருது அப்படிங்கிறத பாருங்கள். இல்லை அதுக்கடுத்து நான் ஜொமேட்டோ இல்லாமல் வேறு ஜாப் பார்க்கணும் அப்படின்னா ஸ்விக்கி. செகண்ட் பார்த்தீங்கன்னா டாப் 5ல் ஸ்விக்கிங்க. ஸோ இந்த ஸ்விக்கிலையும் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ அளவுக்கு நல்லாவே ஏர்னிங்ஸ் வரும். சில ஜோன்ஸில் ஜொமேட்டோ விடவே அதிகமாக இன்கம் வரும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்விக்கிலையும் தாராளமாக ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். இதுவே ஸ்மால் சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்விக்கியில் வந்துட்டு லோவாக இன்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஸ்மால் சிட்டிஸ்லாம் ஜொமேட்டோ பார்த்துக்கலாம். பிக் சிட்டிஸில் எல்லாமே கம்பல்சரி வந்துட்டு ஸ்விக்கி, ஜொமேட்டோ ரெட்டில் எது வேணால் பார்க்கலாம். உங்கள் ஜோனில் எவ்வளோ வந்து இன்கம் வருது அப்படின்னு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஒர்க் பண்ணுறவங்க நேரில் போய் பேசுனீங்கனாலே ஜொமேட்டோ நல்லா இருக்கா, ஸ்விக்கி நல்லா இருக்கா உங்கள் ஜோனில் அப்படிங்கிறது ஃபைன் பண்ணிடலாம். ஃபைன் பண்ணிட்டு இந்த ரெண்டில் எதில் வேணால் ஜாயின் பண்ணலாங்க. ஸோ செகண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி. அடுத்ததாக தேர்டு பார்த்தீங்கன்னா சேடஃபேக்ஸ். இந்த சேடஃபேக்ஸ் பற்றி நம்ம ஏர்லியாகவே நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். இந்த சேடஃபேக்ஸ்லையும் நல்லாவே இன்கம் வரும். நீங்கள் சென்னை மாதிரி சிட்டிஸில் இருக்கீங்க அப்படின்னா பர் டேக்கு 1800 இருந்து 2400 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு நம்ம நிறைய நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு டெலிவரி ஜாப்லையுமே வந்துட்டு நம்ம ஒரு கம்மி நேரத்தில் ஒரு 1000 ரூபா 2000 ஏர்ன் பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைம் போட்டு ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து ஏர்ன் பண்ணலாங்க. ஸோ சேடஃபேக்ஸ்லையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். அதனால் டாப் 5 டெலிவரி ஜாப்பில் தேர்ட் பிளேஸில் சேடஃபேக்ஸ் வருது. இந்த சேடஃபேக்ஸில் ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் ஆர்டர்ஸ் வருது பார்த்தீங்களா, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் அந்த டெலிவரியும் கொடுப்பாங்க, அதுவும் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சேடஃபேக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி கூட டைப் வச்சிருப்பாங்க. அதனால் ஆர்டர் ஃப்ளோங்கிறது அதில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் ஃப்ரீ ஜோன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் ஜோனில் மட்டும் இல்லாமல் பக்கத்து ஜோனில் கூட போய் இதில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண முடியுங்க. ஸோ மேக்ஸிமம் ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த ரெண்டுலையும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தால் ஐடி பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சேடஃபேக்ஸை ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்ததாக டாப் 5 பிளேஸில் 4வது இடத்துல என்ன ஜாப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேபிடோவில் பைக் டாக்ஸியும் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுட் டெலிவரி பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஸோ அதனால் இதுலேயும் வந்துட்டு நல்லாவே ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும். இந்த 3 ஜாப்பில் எவ்வளோக்குள்ள ஏர்னிங்ஸ் வருதோ அதே மாதிரி ரேபிடோலையும் ஓட்டினாலுமே நல்ல ஏர்னிங்ஸ் வரும்.
இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ ஜொமேட்டோ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை ஸ்விக்கி பார்த்துட்டு இருக்கீங்க, இதில் ஏதோ ஒரு காரணம் ஐடி பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் தாராளமாக ரேபிடோவும் ட்ரை பண்ணலாம். இந்த ரேபிடோவில் உங்கள் ஜோனில் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட பேசி பார்த்தா அவங்க வந்துட்டு எந்த டைமிங்கில் இதில் ஒர்க் பண்ண அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சஜஷன் பண்ணுவாங்க. அதை ஃபாலோ பண்ணி இதில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னாலே ரேபிடோவில் வந்து நல்லாவே ஏர்ன் பண்ணலாங்க. ஸோ இதுலேயுமே எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஏர்லியாகவே வீடியோஸ் போட்டிருப்போம். இப்போ வரப்போகிற வீடியோஸுமே தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டுடலாம். ஸோ அடுத்ததாக 5வது பிளேஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஜாப்ஸ் இருக்குங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த 5வது பிளேஸில் இருக்க ஜாப்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக அந்த எல்லா ஜாப்புக்குமே ஒரே மாதிரியான சேலரி தான் வரும். இதில் நீங்கள் என்னென்ன கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஊபர், பைக் டாக்ஸி மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஊபர் ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு பைக் டாக்ஸி மாதிரி வேணாம், நான் வந்து வேறு மாதிரி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு பாஸ்கெட் ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு இதுவும் வேணாம், வேறு ஏதாவது ஜாப் சஜஷன் சொல்லுங்கள் அப்படின்னீங்கன்னா போர்ட்டர் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த 3 ஜாப்பையும் வந்து நம்ம 5th பிளேஸில் வச்சிருக்கோம். மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போர்ட்டர் வந்து எடுத்து ஓட்டுவாங்க. இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ நீங்கள் ஓட்டிக்கிட்டே போர்ட்டரையும் போட்டு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேஸ்க்கு போகிறீங்க, அங்கே வந்துட்டு ஆர்டர் வந்து ட்ராப் பண்ணுறீங்க, திரும்பி ரிட்டன் ஆர்டர் வரல அப்படிங்கும்போது இந்த போர்ட்டரை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஏதாவது ஆர்டர்ஸ் கிடச்சுன்னா இதை அக்செப்ட் பண்ணி ரிட்டன் ஆர்டருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போர்ட்டலில் வந்துட்டு நம்ம ஒரு செகண்டரியான ஒரு ஐடியா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஃபுல் டைமாக போர்ட்டல் மட்டும் பார்க்குறேன் அப்படின்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. ஸோ 5th பிளேஸில் மேக்ஸிமம் இந்த போர்ட்டரை வச்சுக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிக் பாஸ்கெட் இல்லைனா ஊபர் இதெல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் ஏதாவது ஒன்று வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 ஜாப்ஸ் நம்ம பார்த்துருப்போம். இந்த 5 ஜாப்ஸை ஃபஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஜோனில் இந்த 5 ஜாப் ட்ரை பண்ணி இதில் உங்களுக்கு இன்கம் வரல அப்படின்னா மட்டும் ஒவ்வொரு ஜாப்பாக ஒன்று ட்ரை பண்ணிட்டு போங்க. இந்த 5 ஜாப்பில் ஏதோ ஒரு காரணத்தினால எப்பயாவது உங்களுக்கு ஐடி வந்து பிளாக் ஆகும். 5லையுமே பிளாக் ஆச்சு, உங்களுக்கு இதுக்கு மேலே இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியல அப்படின்னு தோணுனா மட்டும் அதர் ஜாப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் இந்த ஜாப்குள்ளே தான் நல்லாவே ஏர்னிங்ஸும் வரும், ஆர்டர்ஸும் அதிகமாக வருங்க. ஸோ இந்த ஜாப்லாம் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு ஜாபையும் எப்படி ஜாயின் பண்ணலாம், நம்மளோட இந்த ப்ளே ஸ்டோர்லேயே எல்லாத்துக்குமே ஆப் அவைலபிளாக இருக்கும். அந்த ஆப்பை யூஸ் பண்ணி ப்ராப்பராக எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் பார்க்கலாங்க. இந்த ஜாப்ல எல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 ஜாப்ல ஏதாவது ஒன்று வந்து சூஸ் பண்ணிக்கிங்க, இல்லை ஏதாவது 2 சூஸ் பண்ணிக்கிங்க. அந்த 2ல் ஒர்க் பண்ணுற உங்கள் ஜோன் என்ன ஜோனோ அந்த ஜோனில் இந்த 2ல் ஒர்க் பண்ணுறவங்கள நேரடியாக போய் நீங்கள் பார்த்து பேசுங்க. எவ்வளோ ஆர்டர் வருது, ஒரு வீக்லி வந்துட்டு எவ்வளோ இன்கம் வருது, இதில் வந்துட்டு ஒர்க் பண்ணால் நமக்கு வந்து இன்கம் வந்து இந்த ஜோனில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி உங்கள் ஜோனில் எது செட் ஆகுங்கிறத நீங்கள் தான் ஃபைன் பண்ணி இதில் ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட்டில் என்ன கேட்பாங்கன்னா, அவங்களோட ஜோன் சொல்ல மாட்டாங்க, அவங்க எந்த ஊரில் இருந்து இதுக்கு அப்ளை பண்ண போகிறாங்க எந்த டீட்டெயிலும் சொல்ல மாட்டாங்க. பிளைண்டாக வந்து ஸ்விக்கியில் ஜாயின் பண்ணலாமா, ஜொமேட்டோவில் ஜாயின் பண்ணலாமா, இல்லை வந்து போர்ட்டலில் ஜாயின் பண்ணலாமா, இல்லை சாட்டிஸ்ஃபேக்ஸில் ஜாயின் பண்ணலாமா அப்படி இந்த மாதிரி கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. நம்ம வந்துட்டு இதில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எந்த ஜோன்னு தெரியாமல் நம்ம வந்து ஒரு சஜஷனை கொடுக்க முடியாது. நீங்கள் தான் உங்கள் ஜோனில் இதில் எப்படி ஆர்டர் இப்போ வருது அப்படிங்கிறத கேட்டு விசாரித்து ஜாயின் பண்ண முடியுங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஜாயின் பண்ண போகிறவங்க கம்பல்சரியாக நீங்களே போய் எல்லாத்தையும் பேசுங்க. 10 பேர்கிட்ட பேசிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 பேராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க மூலியமாக நீங்கள் ரெஃபரும் பண்ண சொல்லிவிட்டு அவங்க கூடயே நீங்கள் வந்துட்டு புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு எப்படி வந்து இந்த ஆப்பில் வந்து ஒன்றுனா வந்து அப்ளை பண்ணும் அப்படிங்கிறதையுமே அவங்க ஃப்ரீ டைமில் கூடவே இருந்து அப்ளை பண்ணி தர சொன்னீங்கன்னா அவங்க அப்ளை பண்ணியும் தருவாங்க. ரெஃபர் பண்ணுற மூலியமாக அவங்களுக்கும் ரெஃபரல் போனஸ் கிடைக்கும், ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கும் ஜாயினிங் போனஸ் கிடைக்குங்க. டெலிவரி ஜாப் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. ஃபைனலாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். அதை பேசாமல் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணவும் முடியாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெலிவரி ஜாப் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஜென்யூனாக இருந்து உங்களை ஏர்ன் பண்ண வச்சு உங்களை வந்து லைஃப்பில் வந்து அடுத்த கொண்டு போகிறதுக்காக இந்த கம்பெனிஸ் எதுவுமே ஒர்க் பண்ணாது. எல்லாருமே சொல்லணும்னா, ஃப்ராங்காக சொல்லணும்னா எல்லாருமே எல்லா கம்பெனியுமே ஃப்ராடு தான். முடிஞ்சளவு எப்படி வந்துட்டு ஒவ்வொருத்தவங்கள்ட்டும் அவங்களோட உழைப்பை வந்து சுரண்டி அவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து வேலை வாங்க முடியும், அது மூலிமா அவங்க எப்படி வந்துட்டு இன்கம் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எல்லா கம்பெனியுமே ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப் கிடைக்கல, இப்போ வந்து டெம்பரரியாக ஒரு ஜாப் தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது மட்டுமே இந்த எல்லா டெலிவரி ஜாப்பில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அதுவும் வந்து ஒரு 6 மாதம் மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கு மேலே 1 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம்னு சொல்லிட்டு இதிலே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் மட்டும் யாருமே ஒர்க் பண்ணாதீங்க. நீங்கள் டெம்பரரியாக ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த டெலிவரி ஜாப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணுமே தவிர இந்த டெலிவரி ஜாப் கம்பெனிகள் உங்களை வந்து யூஸ் பண்ணிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்தீங்கன்னா இதில் வந்து நம்ம தேவையான அளவு ஏர்னும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபியூச்சருக்கு வேறு ஒரு ஜாப்பையும் பார்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம டெலிவரி ஜாப் அப்படின்னு சொல்லி நம்ம பேசினாலே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் வந்து போனாலே எவ்வளோ வந்து உடம்பு பெயின் ஆகும்னு தெரியுமா, இதில் வந்துட்டு இவ்வளோ இன்கம் ஆகுனா நம்ம பைக் வந்துட்டு நம்ம எவ்வளோ வந்துட்டு மெயின்டெனன்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னு தெரியுமா, இத்தனை கிலோமீட்டர் போனால் ஆயில் மாற்றணும், வண்டிக்கு வந்துட்டு டயர் போயிடும், செயின் ஸ்ப்ராக்கெட் போயிடும், இதெல்லாம் மாற்றணும், இதெல்லாம் மெயின்டெனன்ஸ்க்கு எவ்வளோ ஆகும் தெரியுமா, இவ்வளோ ஒர்க் பண்ணணும்னா நம்மளால் முதுகு தண்டை உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ கமெண்ட்ஸ் நம்மளும் பார்த்துருக்கோம், நம்மளும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே உண்மை தான், எதுவுமே பொய் கிடையாது.
பட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இதில் ஒர்க் பண்ணுறோமோ அதே அளவு இதில் ஏர்னும் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு இடத்துல ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்கும். இங்கே அந்த எஃபர்ட் போடுறீங்கன்னா மற்ற எந்த ஒரு ஜாப்பை விட கண்டிப்பாக பிக் சிட்டிஸில் நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் யாராவது ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். பட் டெம்பரவரி அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு பெட்டர் ஃபியூச்சருக்கான ஒரு பிளானை கண்டிப்பாக வச்சுக்கோங்க. எப்பவும் சொல்கிற மாதிரி தான் எல்லா கம்பெனியும் வந்துட்டு கண்டிப்பாக ஃப்ராடு தான். நம்மளோட உழைப்பை வந்து அதிகமாக எடுத்துக்க தான் பார்ப்பாங்க. ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுட்டே இருங்க. ரொம்ப வந்து கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணி அதில் வந்து நம்ம 100% நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி மட்டும் இருக்காதிங்க. அதில் இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் இதில் வந்துட்டு எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா நெளிவு சுழிவும் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் டெம்பரரியாக மட்டும் கொஞ்ச நாள் மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை விட்டு வெளியில் வந்துருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் வேலை தேடுற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை கமெண்ட்டில் கேளுங்க. ஃபியூச்சர் வீடியோஸில் அதை பற்றி பார்க்கலாங்க. உங்களுக்கு ஜாப் ரிலேட்டடான டவுட்ஸ் இருந்தால் அதை பற்றி கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்கும். அது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.